மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் ட்ராவல் பண்ண போகிறது த கிங் ஆஃப் மெயின் லைன் ட்ரெயின் நம்பர் 2676 திருச்சிராப்பள்ளி சென்னை சோழன் எக்ஸ்பிரஸ். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா, இந்த ட்ரெயின் திருச்சி சென்னை இடையே ஓடும் பகல் நேர வண்டி. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்ட மக்களுக்கு சென்னை செல்வதற்கு ஒரு கன்வீனியன்ட் ட்ரெயின். இது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக தென்னக ரயில்வே போர்டு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய ரயில். இப்ப பிராட்கேஜாக மாற்றப்பட்டு முழுவதும் மின்சார ரயில் இன்ஜினிலே இயக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 401 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது என்னுடைய இது. இப்பவே பாத்தீங்கன்னா என்ன கும்பல் ஏறுது பாருங்க. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ட்ரெயின் இந்த ஜேர்னி விளாக பாருங்க, நல்லா பார்த்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கூறி அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனலை கண்டினியூ பாருங்க, இந்த விளாக் தொடரும். இதனுடைய லோகோ லிங்க் என்னன்னா WAP7 ELS எலக்ட்ரிக் லோகோ ஷெட் ராயபுரம். இன்னைக்கு நம்ம வண்டியை எடுத்துட்டு போற லோகோ எதுன்னா WAP7 ELS ராயபுரம் 37208 சிட்டி யூனியன் பேங்க் அட்வர்டைஸ்டு லோகோ. அது ஏன்னா இது கும்பகோணம் வழியாக தான் என்ன ஒரு ஒத்துமை பாருங்க. இது கும்பகோணம் வழியாக போறதுனால அந்த கும்பகோணத்தில் செயல்படும் சிட்டி யூனியன் பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட்டோட இருக்கிறது ரொம்ப இன்னும் ஒரு அழகு, இந்த ட்ரெயினுக்கு ஒரு அழகு. எனவே இந்த விழாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்ப போகுது. உங்களுக்கு இந்த முக்கியமான ஸ்டேஷன்ஸை மட்டும் நான் விளாக் எடுக்கலான் இருக்கிறேன். அதை மட்டும் நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு அதை இது பண்ணுங்க. நமது வண்டி புறப்பட்டு விட்டது, நமது பயணமும் இறுதியாக தொடங்கி விட்டது. இப்ப நம்ம ட்ரெயினுடைய இதை பார்க்க போறோம். இந்த ட்ரெயினுடைய ஸ்டாப்பிங் எங்கன்னா திருச்சியை விட்ட உடனே பூதலூர், தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர் போர்ட், திருப்பாதிரிப்புலியூர், பண்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், சென்னை, எழும்பூர். இப்ப தாம்பரத்துல யார்டு மடிமானம் நடக்கிறதுனால வண்டி செங்கல்பட்டோட கட் பண்ணி விட்டுருக்காங்க. எனவே அதாவது 17ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்குன்னு தெரியல, டேட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனவே சென்னை செல்லும் பயணிகள் செங்கல்பட்டில் இறங்கி அங்கிருந்து வேறொரு பேருந்துகள் மூலம் சென்னை மாநகரத்தில் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பாருங்க, இப்ப நம்ம ட்ரெயின் புறப்பட்டாச்சு பாருங்க. இங்கிருந்து தஞ்சாவூருக்கு இருவழிப்பாதை உள்ளது. திருச்சி தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா டபுள் ட்ராக். எனவே நீங்க 11 மணிக்கு புறப்படுகின்ற இந்த வண்டிக்கு சுமார் 11:45 தஞ்சாவூர் போயிடும். 45 மினிட்ஸ் ஜேர்னி தான். எனவே விரைவாகவும் சீக்கிரமாகவும் செல்லக்கூடிய ட்ரெயின் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம செல்ல போகின்ற வழித்தடம் இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் பிரியுது. பொன்மலை திருச்சியுடைய சேட்டிலைட் ஸ்டேஷன், இதுவும் ஜங்ஷன் தான். எப்படி திருச்சி ஜங்ஷனோ அது போல பொன்மலையும் ஒரு ரயில் நிலைய சந்திப்பு. இங்கிருந்து விழுப்புரத்துக்கு 2 லைன் பிரியுது. இப்போ நம்ம போற மெயின் லைன் 242 கிலோமீட்டர், விழுப்புரம் இங்கேருந்து 242 கிலோமீட்டர். அதே மாதிரி பக்கத்து ஆப்போசிட்ல இருக்கிற கார்ட் லைன் ஸ்ரீரங்கம், லால்குடி, அரியலூர், விருதாச்சலம், உளுந்தூர்பேட்டை வழியாக விழுப்புரம் செல்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 178 கிலோமீட்டர். ஏனெனில் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கிற மெயின் லைன் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதாவது 1900ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆண்ட போது ரயில் தேவைப்பட்டதால சென்னை டு தூத்துக்குடி இந்த மெயின் லைன் வழியா போட்டாங்க. அதுக்கப்புறம் 1929ல கார்ட் லைன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1929ல கார்ட் லைன் போட்டாங்க. பிறகு இந்த 2 லைன்களுமே 1998ல பிராட்கேஜாக மாற்றப்பட்டு இன்றைக்கு மின்மயமாக்கப்பட்டு நம்ம முக்கிய ட்ரங்க் ரூட்டா மாறி இருக்குது. பாருங்க, நம்ம கார்ட் லைன் குறிக்கிற இடத்தை பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நமக்கு ஏற்ற அப்போது இருக்கு இல்லையா, அதுதான் கார்ட் லைன்.
பாதையாக உள்ளது. நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் இருவழி பாதை நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்றாப்போது இருக்கக்கூடியதுதான் பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப். இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஒர்க் ஷாப். இது இங்கு தற்பொழுது ரயில் பெட்டிகள் புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்படுகின்றன. இந்தியா முழுவதிலும் உள்ள ரயில் அத்தனை மண்டலங்களில் ரயில் பெட்டிகள் இங்கு கொண்டு சீரமைக்கப்படுகின்றன. மேலும் புது பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பாருங்க, நம்ம ஏற்றா போல கோச் வேகன்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கரெக்ட் வேகன்கள்லாம் பொன்மலை ஒர்க் ஷாப்பில் கட்டப்பட்டது. இப்ப நாம நெருங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டேஷன் எதுனா திருவரம்பூர். திருச்சியின் முக்கிய பகுதிகளில் ஒன்று. புகழ்பெற்ற பாரத மிகுமின் நிறுவனம் இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கல்லணை இங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருச்சி நகரின் வளர்ந்துவிட்ட ஒரு பகுதி. ஏராளமான தொழிற்சாலைகள், குடியிருப்புகள் போன்றவை இந்த பகுதியில் அமைந்துள்ளன. இங்க காஷன்கிறதுனால வண்டி மெதுவா போயிட்டு இருக்குது. இங்க ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் இங்க ட்ராக்ல வேலை நடக்கிறதுனால காஷன்னால வண்டி மெதுவா போயிட்டு இருக்கு. பாருங்க, இது ஒரு முக்கியமான ரயில்வே நிலையம். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துவாக்குடியில அரசு கிளை, தமிழக அரசின் கிளை அச்சகம், அரசு கலை கல்லூரி, பாலிடெக்னிக் போன்றவை இருக்கு. இங்குள்ள எறும்பீஸ்வர் கோவில் உலக புகழ் பெற்றது. மலைக்கோட்டை கோவிலுக்கு இணையான ஒரு கோவில் எறும்பீஸ்வரர் கோவில். திரு எறும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் திரு எறும்பூர் என்பது மருவி திருவெறும்பூர் ஆனது. கேட்டாலே சும்மா அதிருது இல்ல, அந்த அளவுக்கு வலிமையான 2 பக்கமும் ஹாரன். லோ டோன், ஹை டோன்ங்கிறது. இந்த லோ டோன்ங்கிறது ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹை டோன்ங்கிறது அன்மேண்ட் லெவல் கிராசிங்ல, அதாவது முக்கியமான ஏதாவது பொழுது அந்த ஹை டோனை யூஸ் பண்ணுவாங்க. இது லோ டோன். இப்போ பண்ணிட்டு இருக்கிறது லோ டோன். முதல்ல கேட்டு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி காதை கிரிக்கிற மாதிரி, அது ஹை டோன். இப்ப நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டேஷன் எதுனா மூதலூர். தஞ்சை மாவட்டத்திற்குள் அடி எடுத்து வைத்து விட்டோம். இது மூதலூர் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒன்றியம். இது இங்கிருந்து பார்க்க போனா நிறைய இடங்களுக்கு சாலைகள் பெறுகின்றன. கந்தர்வக்கோட்டை, செங்கிப்பட்டி, பூண்டி மாதா கோவில், திருக்காட்டுப்பள்ளி போன்ற இடங்களுக்கு கல்லணை வரைக்கும் கூட இந்த ரோடு பிரியுது. பாருங்க, இங்க ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங். ஏன்னா இங்கிருந்து இந்த ஸ்டேஷனை சுற்றி சுமார் கிட்டத்தட்ட 200-300 கிராமங்கள் இருக்கு. இவர்கள் தஞ்சை, சென்னை போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு இந்த ஸ்டேஷன்ல ஸ்டாப்பிங் கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா ட்ரெயினுமே இங்க நிற்குது. அட்மோஸ்ட் எல்லா ட்ரெயினுமே, குறிப்பாக எர்ணாகுளம், மைசூர், இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த வண்டி, அதே மாதிரி கோயம்புத்தூர் செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸ் எல்லாமே இங்க நிற்குது. ஸ்டாப்பிங் இருக்கு. இந்த ஸ்டேஷன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேஷன். இதை பத்தி இன்னொரு விஷயம், கொசுறு விஷயம் என்னன்னா, கடந்த 52 ஆண்டுகளுக்கு முன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து பெரிய வெற்றி பெற்ற ஞான ஒளி படத்தின் ஒரு சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டன. அப்ப இந்த லைன் மீட்டர் கேஜா இருந்தது. அந்த ஒரு சில காட்சிகளை இந்த படத்தை பார்த்தாலே சரி, இந்த ஸ்டேஷன் இடம் பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ரயில் நிலையம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூண்டி மாதா கோவில் செல்லும் பக்தர்கள் இங்க தான் இறங்கி இங்கிருந்து பேருந்துகள் மூலம் பூண்டி மாதா கோவிலை அடையலாம். இங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி மாதா கோவில் அமைந்துள்ளது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மேம்பாலம் தான் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையையும்
பூண்டி மாதா கோவிலை இணைக்கின்ற ஒரு மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் ஏறி தான் இப்போ லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நேராக உங்களுக்கு வந்து திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை வந்துடும். ரைட் பக்கம் போனீங்கன்னா கல்லணை, பூண்டி மாதா கோவில் போன்றவை வரும். நாம பூதலூர் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம். அடுத்த ரயில் நிலையம் நாம் இறங்க வேண்டிய தஞ்சாவூர் சந்திப்பு ரயில் நிலையம். இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவை எடிட் பண்ணிடுவேன். இந்த எடிட் வீடியோ பண்ணி யூடியூப்ல போட்டுருவேன். யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த பிளாக் தொடரும். இப்பொழுது நாம் தஞ்சை நகரை நெருங்கிவிட்டோம். தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்களே உள்ளன. தஞ்சை ரயில் நிலையம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வண்டி வந்து ஸ்லோப் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இது கல்லணை கால்வாய் பாருங்கள். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை நெருங்கிவிட்டது. எதிர்காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப் லைன் தெரியுது, லூப் லைன் தெரியுது பாருங்க. லூப் வண்டி வருது, ஃப்ரண்டிங் லைன் தெரியுது பாருங்க. செவரு பிளாட்ஃபார்ம் வருமே, செவரு வரும், பிளாட்ஃபார்மும் வரும் பாருங்க.